சிம்மராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த 2026 வரக்கூடிய முதல் சுக்கிர பயிற்சி உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு இந்த சுக்கிர பயிற்சி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் நவகிரகத்தில் காதலுக்கு உண்டானவன், நட்பு ரீதியான ரிலேஷன்ஷிப், அது யாராக இருந்தாலும் சரி, ஆண் பெண் உறவாக இருந்தாலும் சரி, ஆணுக்கும் ஆணுக்கும் உறவாக இருந்தாலும் சரி, இந்த சுக்கிரன் கெட்டதுன்னா திருமண வாழ்க்கை சுகமாக இருக்காது. சில இடங்களில் சுக்கிரன் இருக்கக்கூடாது, சில இடங்கள்ல இருந்தால் ரொம்ப விசேஷம். வசதி வாய்ப்புகள் பெருகணும் அப்படின்னா இந்த சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கணும். சில இடங்களில் மறைந்தார்னா அவமானங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ நடக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவர் எத்தனை நாள் அங்கே இருக்காருன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லெஸ் தேன் அ மந்த், 23 நாட்கள் தான் இருக்கிறார். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வெளுத்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும், சுக்கிரன் வெளுத்தால் சுகங்கள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். தசமஸ்தானாதிபதி யோகாதிபதி 6இல் போய் மறைவது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போனால் நல்லதும் பண்ணுவார், கெட்டதும் பண்ணுவார். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வெற்றிகளை தருவார். ஆனால் தேவையில்லாத சில இடத்துல அபவாத பெயரை ஏற்படுத்துவார். நீங்கள் உங்களுக்கு தெரியுமா, அந்த ஆள் அவர் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கிட்டாராம். கடைசியில் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை வாங்கியிருப்பீங்க. நீங்கள் என்னமோ லஞ்சம் கொடுத்து உலகத்தையே கெடுக்கிற மாதிரி, அவங்கெல்லாம் நல்லவங்க மாதிரியும் அப்படி பேசக்கூடிய வகையில் இருக்கும். இதுக்காக உடனே நீங்கள் ஐயோ நான் அப்படி தப்பு பண்ணலையே, அதெல்லாம் போய் செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காதீங்க. அதே சமயம் மறைமுக எதிரிகள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை அனுப்புவாங்க. ஃபோனில் பேசுவாங்க, உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, உங்கள் வீட்டுக்கு நேரடியாக வருவாங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீ வந்தால் வீட்டு வாசலோடு நினச்சி அப்படியே அனுப்பிடணும். நிற்க வச்சு நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து வச்சு தண்ணி கொடுக்குறேன், காஃபி கொடுக்குறேன், இல்லை ஹார்லிக்ஸ் கொடுக்குறேன், இந்த உபச்சாரமே பண்ணக்கூடாது. உறவுகளை உபச்சாரம் செய்ய வேண்டும், எதிரிகளை உபச்சாரம் பண்ணக்கூடாது. அவனுக்கு வந்தால் தண்ணி கொடுக்குறீங்களா, வர கோபத்தை அடக்கினாலே போதும். அவன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நேர்மையை பார்த்துட்டு ஓடி போகக்கூடிய வகையில் இருப்பான். அதே சமயம் அலுவல் ரீதியாக வேலை செய்கிற இடத்துல உங்கள் பேரில் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு வரும். குறிப்பாக நீங்கள் செய்யாத தப்புக்கு பழி சுமக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிரிகள் பலம் பெருகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதில் 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது. நட்புகள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களை சுற்றி நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் மறைமுக எதிரிகள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க. சரி சார், ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் பெண்களாக இருந்தால், அதுவும் இந்த ஒரு 30 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால், இல்லை திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால், உங்களுடைய இந்த மாதாந்திர சுழற்சியில் அல்லது ப்ரைவேட் பார்ட்ஸில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சைக்கிள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு 25 நாள் 28 நாளில் வந்துட்டு இருந்த ஒரு விஷயம் 30 நாள் 35 நாள் அந்த மாதிரி தள்ளி போகும். இது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் மாமியார் வீட்டில் கெட்ட பேர் வாங்கிறதுக்கோ, இல்லை மாமனார் மாமியாருடைய அபவாத சொல்லுக்கு ஆளாகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்கள் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். ஸோ உங்களுடைய பதவியை பறிப்பதற்கு அவர் தயாராக இருக்கார். வேலை விஷயத்தில் மட்டும் இல்லை, மனைவிங்கிற பதவியை பறிப்பதற்கும் இருக்குது. சரி சார், நான் ஆண் சார், ஆணாக இருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் அப்படின்னா அவங்களுக்கும் அதே தான். கணவன்கிற பதவியை பறிச்சுட்டு அவங்களுக்கு உங்களுடைய அஸ்திவாரத்தையே ஆட்டங்காண வச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துலையும் யாரையும் நம்பி யாரை பற்றியும் காசிப் பேசாதீங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தை தான் உங்களுக்கு எதிரியை தரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த சுக்கிர பயிற்சிக்கான பரிகாரம், சிம்ம ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். ஏன்னா ஆஞ்சநேயரை எதுக்காக வழிபடணும் அப்படின்னா, ஆஞ்சநேயர் இந்த மாதிரி காசிப்புக்கு அப்பாற்பட்டவர். அது மட்டும் இல்லை, அவர் உண்மையை மட்டும்தான் பேசுவார். நீங்கள் உண்மையை மட்டும் பேசுங்க. சனியுடைய பாதிப்பிலிருந்தும் சுக்கிரனுடைய பாதிப்பிலிருந்தும் தப்பித்து கொள்வதற்கு இது உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த 2026 உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த சுக்கிரன் பயிற்சி தரப்போகிறது, மற்ற கிரகங்களுடைய சுழற்சியில் என்ன பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் ஆராயணும்னு நினைக்கிறவங்களுக்கு, விருப்பம் உள்ளவர்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளவும். ஒரு நம்பர் 8015131149, அந்த நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு. நீங்கள் நேரில் சந்திக்கணும்னா. அதே சமயம் மற்றொரு நம்பரில் வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்ளலாம். வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம்
இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.